இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? கல்யாணம் பண்ணா கலகலன்னு இருக்காம என்னது எப்ப பார்த்தாலும் எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. இந்தா பாரு, நீயே செலக்ட் பண்ணு பாரு. மித்ரா, இது நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பாட்டி. ஒரு நிமிஷம் பாட்டி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிசினஸ் கால் இருக்கு. அதை நான் மறந்தே போயிட்டேன். நீங்க 2 பேரும் இது பார்த்துட்டு இருங்க. நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க. நான் ஃபோன் பேசிட்டு வந்து பார்க்குறேன். என்னமோ போ மித்ரா, உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே இல்ல. சரி சரி, ஆபீஸ் வேலைன்னு சொல்ற, போய் என்னன்னு பேசிட்டு வா போ. சரிங்க பாட்டி, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆதி வீட்டை விட்டு கிளம்பிட்டான். ஆதியோட கார் பின்னாடி தான் இப்ப நாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்படி போடு. இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய், நீ லைவ் லொகேஷன் ஆன் பண்ணியே வை. நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி தர. அப்பப்போ அவன் எந்த ஏரியால இருக்கான், எங்கேயாவது நிக்கிறானான்னு பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரியான நேரம் வரும்போது அவனை நான் வச்சு செய்யணும். உன்னை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஆதி பாரதியை கூட்டிட்டு எங்க போறாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே. இப்ப என்ன பண்றது? இதுக்கெல்லாம் அந்த துரதான் சரியான ஆளு. அவனுக்கு போன் பண்ணி நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். இந்த ஆதி பாரதியை கூட்டிட்டு எங்க போறான்? அதுவும் மித்ரா மேடம் வீட்டுல இருக்கும் போதே பாரதியோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி தெரியுதே. நம்மளுக்கு அது தெரியதான போது. பாத்துக்கலாம். ஆமா, பேசிட்டேன் பாட்டி. வாமா உட்கார். போன் பேசிட்டியா? சரி, இப்பவாவது இந்த டிசைனை பாரு. பாரு. சார், கூப்பிட்டீங்களா? இல்ல பாரதி, பின்னாடி ஒரு ஃபைல் இருக்கும், அதை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? பேக் சீட்ல தான் இருக்கு பாரதி. அதுக்குள்ள டீலரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல எந்த ஏரியான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு கொஞ்சம் அதை எடுத்து பாருங்களேன். ஓகே சார். ஃபைலுக்குள்ள பூவெல்லாம் இருக்கு. ஆமா, இதெல்லாம் எப்படி அதுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியலையே. நான் டீலரோட டீட்டெயில்ஸ் தான் வச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இது மித்ராவோட வேலையா தான் இருக்கும். எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா. பாரதி, உள்ள வேற என்ன இருக்குன்னு பாருங்க. ஏதோ லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு சார். லெட்டரா? கரெக்ட். அப்போ கண்டிப்பா அது மித்ராவோட வேலை தான். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அது கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? இது உங்களோட பர்சனல். இதை எப்படி நான் பிரிக்க முடியும்? நீங்க இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் உங்க பாஸ். நான் சொல்ற வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தயவு செஞ்சு படிச்சு சொல்லுங்க.
எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. வாழ்க்கையில நடக்கிற மிராக்கிள்ஸ் மேலயும் எனக்கு சுத்தமா எந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஆனா அதெல்லாம் உங்களை பாக்குற வரைக்கும் தான். மனுஷங்களோட உதடு பொய் சொன்னாலும் மனசு உண்மைதான் சொல்லும். என் மனசு சொல்ற உண்மை என்னன்னா, எது எப்படி இருந்தாலும், காலம் நமக்கு எதிரா என்ன விளையாட்டு விளையாடி இருந்தாலும், நம்ம 2 பேருக்குமான உறவு நிரந்தரமானது, ரொம்ப பரிசுத்தமானதுன்னு நான் நம்புறேன். என் காதல் தான் என் வாழ்க்கையோட நம்பிக்கை. அது என்னைக்கும் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கும். இங்க யார் நினைச்சாலும் யாரும் யாரையும் விட்டு விலகவும் முடியாது, பிரிஞ்சு போகவும் முடியாது. இப்படிக்கு என்ன பேர் போட்டிருக்கு? யார் பேரும் மென்ஷன் பண்ணல சார். அப்போ அது கண்டிப்பா மித்ராவோட வேலை தான். மித்ரா ஏதோ உள்ள வேக வேகமா எழுதிக்கிட்டு இருந்தா, நான் வரும்போது அதை மறைச்சா. அவ பேரை போடுறதுக்குள்ளதான் நான் உள்ள வந்துட்டேன் போல. அதனாலதான் அப்படியே டக்குன்னு எடுத்து வச்சிருக்கா. சொல்றா. தோற, ஆதி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் தோற. நீங்க அங்கேயே அவனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் இப்பவே உங்க லைவ் லொகேஷன் பார்த்து அங்க வந்துடுறேன். சார், இப்போ எதுக்காக இவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம்? எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கணும். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க ஆதி. ஹலோ டாக்டர். உள்ள போலாம் வாங்க. ஆதி எதுக்காக இந்த டாக்டரை பார்க்க வந்திருக்காரு? அப்படின்னா அவருக்கு இந்த மெமரி எரேஸ் ஆன விஷயம் தெரிஞ்சு போச்சா? நீங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு புரியுது டாக்டர். பட் உங்களை நான் மீட் பண்றதுக்கு காரணமே, நீங்க கொடுக்குற ஏதாவது ஒரு க்ளூ என் பழைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கும், எனக்குள்ள நடந்துட்டு இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டாக்டர் தான் ஆதிக்கு பழைய விஷயம் எதையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அவரோட உயிருக்கே ஆபத்தாகும் சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் டாக்டர், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நான் மறந்து போன என் வாழ்க்கையை மொத்தமா எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு.